காவேரி நர்மதாவோட ஃபங்க்ஷனுக்காக விஜயும் நிவினும் சேர்ந்து நிறைய விஷயங்களை ஒன்னாவே பண்ணிட்டு இருக்கதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுவும் உரிமையோட மாமா உரிமையோட பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க விஜயை நினைச்சும் தன்னை நினைச்சும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த இடத்துல விஜய் இருந்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்குள்ள. அத்தை கூட வந்தாங்கன்னா கண்டிப்பா என் ஹஸ்பண்ட் விஜயை பத்தி கேட்கதான் செய்வாங்க. ஆனா அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம பேசாம நம்ம விஜய சும்மா வந்து நின்றுட்டு போக மட்டும் சொல்லலாமான்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க தாத்தாக்கு கால் பண்ணி தாத்தா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பாட்டி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க ரெண்டு பேரையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தாத்தா கிட்ட தாத்தா நான் ஒன்னே சொல்றேன், எனக்காக அதை மட்டும் பண்றீங்களான்னு கேட்க உடனே தாத்தாவோ என்னம்மா நீ சொல்லி நான் ஏதாவது பண்ணாம இருப்பேனா, உரிமையா கேளுமா, என் காவேரிக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே காவேரியும் தாத்தா கிட்ட இல்ல தாத்தா நர்மதா பெரிய மனுஷியா இருக்கா அப்படின்னு சொல்ல உடனே தாத்தாவும் அதுதான் தெரியுமேப்பா விஜய் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டான்னு சொல்றாங்க. உடனே இதனால ஷாக்கான காவேரியும் அப்பனா விஜய் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்களா, அவங்களுமே கூட நின்று எல்லாத்தையுமே பண்ணுவாங்களான்னு கேட்க உடனே தாத்தா கொஞ்சம் மனசுக்குள்ள விஜய் சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அட அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஆனா விஜய் என்கிட்ட சொன்னா அதுவும் சாரதாவும் என்கிட்ட சொன்னாலா, அதனால எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிச்சு, சரி அதுல இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்க உடனே ரொம்பவே தயக்கத்தோட காவேரி தாத்தா கிட்ட இல்ல தாத்தா அவரும் என் பக்கத்துல இருந்து நர்மதாவுக்கு ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும், அப்படி ஒன்றும் பண்ணலைனாலும் பரவாயில்ல, என் பக்கத்துல ஹஸ்பண்டா நின்னா கூட நல்லா தான் இருக்கும், சடங்குகள் பண்றதுக்கு அவர் கூட எனக்கு சேர்ந்து பண்ணணும்னு ஆசையா இருக்கு தாத்தான்னு சொல்ல உடனே இதனால ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்ச தாத்தாவும் மனசுக்குள்ள ரொம்பவே சிரிச்சது மட்டும் இல்லாம காவேரி கிட்ட அட இத போய் என்கிட்ட எதுக்காக கேட்டுட்டு இருக்க, நீ டைரக்டா விஜய் கிட்டயே கேள, ஏன் போன் பண்ணி கூட நீ கேட்க வேணும்னு அவசியம் இல்ல, பக்கத்துல தான் இருக்கான், அவன் கிட்ட போயிட்டு ஒருமையா வான்னு சொன்னா வந்துட போறான், நீ என்ன புதுசா என்கிட்ட எல்லாம் போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கன்னு சொல்ல ஆனா காவேரியோ இல்ல தாத்தா நான் டைரக்டாவே அவங்கள போய் வர சொன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல அம்மா கிட்ட சொல்லவோ வாய்ப்பு இருக்கு, அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் சாமி ஆடிடுவாங்க, நான் வேற அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், அதனாலதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றது மட்டும் இல்லாம நீங்க பேசாம நான் உங்ககிட்ட சொன்னதா சொல்லிடுங்க, பேசாம நான் டைரக்டா கூப்பிடலன்னு சொல்லிட்டு அவங்க என் மேல கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா மட்டும் போதும் தாத்தா, அதுக்கு மட்டும் உதவி பண்ணுங்களேன்னு சொல்ல ஆனா தாத்தாவோ மனசுக்குள்ளேயே எப்படியோ விஜய் அங்கதான் போக போறா, அததான் நம்ம கிட்ட முன்னாடியே சொல்லிட்டா, ஆனா காவேரி கிட்ட நம்ம இது வரைக்கும் விளையாடதே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப விளையாடலான்னு விஜய் எப்படி விளையாடுவாங்களோ அதே மாதிரியே காவேரியை டீஸ் பண்ணி விளையாடுற மாதிரி. இங்க பாருமா இது புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல இருக்க விஷயம், இதுல தாத்தாவோ பாட்டியோ தலையிடக்கூடாது, நீ வேணும்னா உன் புருஷனை நீ தான் கூப்பிட்டாகணும், அப்படி இல்லையா வேற ஏதாவது யோசிச்சு அது மூலயமா நீ விஜய் அங்க வர வச்சுக்கோ, இதுல என்ன இழுக்காதமா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே போனை கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இதுக்கு மேல காவேரி கிட்ட பேசினா எங்க தான் உண்மையை உளறிடுவோன்ற பயத்துலதான் தாத்தா உடனடியா போனையே கட் பண்ணிடுறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருந்த காவேரியோ ஐயோ தாத்தா வேற போனை வேற கட் பண்ணிட்டாங்களே, ஒருவேளை தாத்தாக்கு நம்ம மேல கோபம் இருக்கா என்ன, அதனாலதான் நம்ம கேட்கறது எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களா, அப்படி இல்லைன்னா தாத்தாவும் அந்த விஜய் மாதிரியே நானா அவங்க கிட்ட போய் பேசணும்னு எதிர்பார்க்கறாங்களான்னு தெரியல. இப்ப என்ன பண்றது, பேசாம நம்ம ஆபீஸ்க்கு கால் பண்ணுவோமா, இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கேன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க ஆபீஸ்ல இருக்க விஜயோட பிஏவுக்கு கால் பண்ணி விஜய் சார் இருக்காங்களா அப்படின்னு அவங்க இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவே கேட்கறாங்க. உடனே அவங்களோ காவேரி மேடம் நீங்களா சொல்லுங்க எப்படி இருக்கீங்கன்னு நல்லா விசாரிச்சுட்டு விஜய் சார் இங்க இல்லையே இன்னைக்கு ஆபீஸ் வரமாட்டேன்னு சொன்னாங்க, ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதுக்காக வெளியே போயிருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சாலும் அதை காவேரி கிட்ட வெளிப்படுத்திக்காம இருக்காங்க. ஸோ இதுக்கும் காரணம் விஜயா தான் இருப்பாங்கன்னு நமக்கு நல்லாவே புரிய வருது. ஆனால் அது தெரியாத காவிரியும் என்ன ஆஃபீஸில் இல்லைனா நான் வேற ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க்காக வெளியே போயிருப்பாங்கன்னு நினச்சேன். ஏன்னா அவங்க வீட்லேயும் இல்லை ஆஃபீஸ்லையும் இல்லை தாத்தா வீட்லேயும் இல்லைனா வேற எங்கே போயிருப்பாங்க. சரி அதை பற்றிலாம் நம்ம எதுக்காக இப்போ யோசிச்சுக்கிட்டு நம்ம எதுக்காக கால் பண்ணமோ அதை பற்றி முதல்ல பேசுவோம்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல விஜய் சார் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த மாதிரி காவேரி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கான், அதனால அவங்களுக்கு நான் என் வாயாலேயே இன்விடேஷன் கொடுத்ததா சொல்லிடுங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பிஏவும் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே இங்கே பாருங்க மேடம் உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க தானே கேட்கணும், எல்லாத்துக்கும் மேல இது உங்க வீட்டு ஃபங்க்ஷன், நீங்க தானே விஜய் சாரை கூப்பிடணும், அது மட்டும் இல்லாம விஜய் சாரோட நம்பர் கூட அவங்க கிட்ட இல்ல, நீங்க தானே அவங்களோட ஒய்ஃப், நீங்களே இது கூப்பிடுறதா நல்லதா இருக்கும், ஏன்னா மூணாவது மனுஷன் இதெல்லாம் தலையிடுறது நல்லதா இருக்காது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி மேடம் சரி எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு விஜய் சார் கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு போன் கட் பண்ண போக ஆனா காவேரியோ ப்ளீஸ் நீங்க விஜய் சார் கிட்ட ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுங்க வீட்டுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்ல ஆனா மேனேஜர் தெளிவா கண்டிப்பா இதை பத்தி நான் விஜய் சார் கிட்ட சொல்லவே மாட்டேன், நீங்க
நீங்களே சொல்லிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க போனை கட் பண்ண. இதனால ரொம்பவே டென்ஷனோட காவேரி இப்ப விஜயை எப்படிதான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கூட்டிட்டு வர போறோமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அங்க யமுனா வந்துடுறாங்க. யமுனா இந்த மாதிரி காவேரி ரொம்பவே டென்ஷனா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட என்னடி என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? நர்மதா விஷயத்தை பத்தி நீ யோசிக்காத, அவளுக்கு என்னென்ன செலவு இருக்கோ அது எல்லாத்தையுமே நாங்களே சமாளிச்சிடறோம்னு சொல்றாங்க. இதை கேட்ட காவேரியோ, அக்கா அதுதான்க்கா இப்ப என்னோட முக்கியமான பிரச்சனையே, நானும் நர்மதாவுக்கு அக்கான்ற தரப்புல ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல, ஆனா பாரு யாருமே என்னை எதுவுமே பண்ண விட மாட்டேன்றீங்க. ஏன் பண்ணணும்னு நினைச்சாலும் என்னால பண்ணவும் முடியல. எல்லாத்துக்கும் மேல என் கூட இப்போ விஜய் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுதுக்கா. ஏன்னா நர்மதாவோட ஃபங்க்ஷன் இதுக்கப்புறமா வேற ஏதாவது வரும்னு யோசிச்சு பார்த்தாவே அவ கல்யாணம் மட்டும்தான் என்னோட கனவுலையே வருது. ஆனா இப்போ இவளுக்கு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை நம்ம நடத்தணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நீங்க எல்லாரும் இப்படி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது என்னால அதுல ஒண்ணுமே முறைப்படி செய்ய முடியல. அதனாலதான் வருத்தமா இருக்கு. விஜய் மட்டும் இருந்தாங்கன்னா நானும் விஜயும் சேர்ந்து ஏதாவது சீர்வரிசை அட்லீஸ்ட் ஒரு உரிமையோட மொய்யாவது வச்சிருப்போம்னு சொல்ல. ஆனா இதை கேட்ட யமுனாவும், என்னடி பைத்தியகாரி மாதிரி உளறிட்டு இருக்க, இந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் உன்னை துரத்தி அடிப்பாங்க. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீ விஜயும் நீயும் சேர்ந்து நின்று இந்த ஃபங்க்ஷன்ல நர்மதாக்கு சீர் பண்ணணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்க. ஆனா காவேரியும், பரவாயில்லக்கா, அம்மா அடிச்சிட்டு போறாங்க, எல்லாத்துக்கும் மேல அத்தை வராங்கல்ல, அத்தைய பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அது மட்டும் இல்லாம அத்தை இருக்கும்போது அம்மா எப்படி எல்லாம் நடத்துப்பாங்கன்றத நான் உனக்கு தனியா சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனாலதான் அம்மாயோட பிரச்சனையெல்லாம் அப்புறமா நான் பாத்துக்கலாம் தான் யோசிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா விஜயை டைரக்டா கூப்பிடவே எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அந்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதனால இன்னும் பிரச்சனை பெருசாகும்ல. அதனாலதான் ஏதோ விஜய்க்கு தெரிஞ்சதுனால அவங்க சும்மா லைட்டா வந்துட்டு போனாங்கன்ற மாதிரி இருந்தா கூட ஓகே தான் சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டா அங்க அவங்களோட அத்தெல்லாம் வந்து எல்லா ஃபங்க்ஷனையுமே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நர்மதாவுக்கு தலையில தண்ணி ஊத்தி அவங்கள அழகா உட்கார வச்சு அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு காவேரிக்கு மோள சத்தம் ஹெவியா கேட்க ஆரம்பிக்குது. உடனே இதனால ரொம்பவே ஷாக்கான காவேரியும் லைட்டா வெளியே கிளம்பி போய் பார்க்கும்போது தான் அங்க விஜய் தன்னோட ஆபீஸ் ஸ்டாஃப்ஸோட செம்மைய குத்தாட்டம் போட்டு மேல தாளத்தோட சீர்வரிசையோட ஆடிக்கிட்டே வராங்க. இதை பார்த்துட்டு காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷம். இருந்தாலும் இந்த மனுஷன் இங்க வரேன்னு சொல்லியிருந்தா அழகா நம்மளும் இந்த விஷயத்துல ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. இப்ப கடைசியில என்ன மறுபடியுமே டீஸ் பண்ணி ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முறைச்சுக்கிட்டே போகும்போது கரெக்டா அங்க தாத்தாவும் பாட்டியும் வந்து நிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு காவேரி ரொம்பவே செல்லமா தாத்தா கிட்ட, என்ன தாத்தா இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் என்கிட்ட விளையாண்டீங்களான்னு கேட்க. உடனே தாத்தாவும் சிரிச்சுக்கிட்டே, ஆமா ஏன் என் மருமக கிட்ட என் பேரை மட்டும் தான் விளையாடணுமா என்ன, நான் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி விஜய் நீ நினைச்சதை விட நல்லாவே இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுவான், அதனால நீ கவலையே படாம இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப காவேரியும் விஜய் முன்னாடி ரொம்பவே அவங்க மேல கோவப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாலும் மனசுக்குள்ள அதுக்காக ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா விஜயோ, ஐயோ காவேரிக்கு இது பிடிக்கல போலயே, ஏதோ கோவப்படுற மாதிரி தெரியுதே, மேடம் அப்புறமா சமாளிக்கணும் போலயேன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே உள்ள போயிட்டு இருக்க. அப்ப சாரதாவும் விஜய் பயந்த மாதிரியே அவங்கள திட்டுறதுக்கு பதிலா உள்ள வாங்க மாப்பிள அப்படின்னு பாசத்தோட கூப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே முக்கியமா கங்கா செம்ம ஷாக்கோட காவேரியை பார்க்க. காவேரியும், நான் தான் சொன்னல அத்தை இருந்தா அம்மா இப்படிதான் நடந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அத்தையை பார்க்க அத்தையும் விஜய ரொம்பவே மரியாதையோட உள்ள கூட்டிட்டு போறாங்க. இதனால விஜய் ராஜ மரியாதையோட சீர்வரிசையோட உள்ள போயிட்டு இருக்க. ஆனா இதை பார்த்துட்டு குமரன் ரொம்பவே ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் விஜய் மாதிரி தன்னால இந்த சீர்வரிசையை இவ்வளோ பிரமாதமா பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்படவும் செய்யறாங்க. அதையும் கங்கா நோட் பண்ணிக்கிட்டு அவங்கள தனியா கூட்டிட்டு போயிட்டு அதுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. ஆனா குமரனும், விஜய் இப்படி எல்லாம் பண்ணதில்ல, எனக்கு ஒன்றும் விஜய் மேல கோவலம் கிடையாது, என்ன எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா கங்காவோ, சரி வாங்கங்க நம்ம மத்த வேலையை பார்க்கலான்னு அவங்கள சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சாரதாவோ அத்தை முன்னாடி விஜயை எதுவுமே சொல்லக்கூடாதுன்றதுக்காக அவங்கள நல்லபடியா கவனிச்சுக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு விருந்து எல்லாத்தையுமே பரிமாறிக்கிட்டும் இருக்காங்க. அதே சமயம் இது பார்த்துட்டு இருக்க தாத்தாவும் பாட்டியும் மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி தனியா இருக்கிறத பார்த்த விஜய் உடனடியா யாருக்கும் தெரியாம எப்பவும் போலயே காவேரி கிட்ட டீஸ் பண்ணி விளையாடலாம், அப்படி இல்லைன்னா அந்த மேடமை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போக. ஆனா காவேரியும் அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஷாக்கான விஜயும், ஏன் என்னாச்சு, நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது உனக்கு பிடிக்கலையா, ஒருவேளை நான் உங்ககிட்ட சொல்லாம வந்துட்டேன்னு நீ என் மேல கோவமா இருக்கியான்னு கேட்க. ஆனா காவேரியும் விஜய கட்டி பிடிச்சு ரொம்பவே தேங்க்ஸுங்க, நான் நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு எவ்வளவு ஆசைப்பட்ட தெரியுமா, அது மட்டும் இல்லாம கடைசி வரைக்கும் நீங்க வரவே மாட்டீங்கன்னு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, ஆனா நீங்க சீர்வரிசெல்லாம் எடுத்துட்டு வரதை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்கன்னு சொல்ல. இதை பார்த்துட்டு விஜய் ரொம்பவே ஹாப்பியோட காவேரியோட கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு, இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், நான் வராம இருப்பேனா, அது மட்டும் இல்லாம இவ்வளோ சந்தோஷமா இருக்கும்போது ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க லூசு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை சமாதானப்படுத்திட்டு இருக்க. உடனே காவேரியும் ஆனந்த கண்ணீரோட
நீங்க எனக்கு புருஷனா கிடைக்க நான் புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத டீஸ் பண்ற விதமா விஜயும் அதுதான் எனக்கே தெரியுமேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி விஜயும் காவேரியும் சிரிச்சு பேசிட்டு இருக்கத தாத்தாவும் பாட்டியும் தூரமா நின்னு பார்த்துட்டு இவங்க 2 பேரும் எப்பவுமே ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு மனசுக்குள்ளேயே அவங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்ப கரெக்டா தூரத்துல நின்னு சாரதாவும் இத தெரியாதனமா பார்த்துட்டாங்க. அப்போ சாரதா பக்கத்துல காவேரியோட அத்தையுமே நின்னுக்கிட்டு பரவாயில்ல நல்ல ஜோடியா இருக்காங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அத்தை கிட்ட என்னமோ சாரதா ஆமான்னு சொன்னாலும் அவங்கள பாக்குற விதத்துல பார்த்தாவே தெரியுது சாரதாவுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு. சோ காய்ஸ், சாரதா அடுத்து இந்த விஷயத்துல ஏதாவது காவேரிக்கு பிரச்சனை கொடுக்க போறாங்களா, அவங்க தான் பொண்ணு மேல இருக்கிற அக்கறையை காட்டுற விதமா தெரிஞ்சோ தெரியாமலோ தன்னோட பொண்ணோட சந்தோஷத்தையே அழிக்கிற மாதிரி ஏதாவது தப்பான விஷயத்த பண்ண போறாங்களா சாரதா? இப்பயாவது விஜய் காவேரி எவ்வளோ பர்ஃபெக்டான ஜோடின்றத தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேல விஜய் இந்த மாதிரி குத்தாட்டம் போட்டு ஆடிட்டு வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.